இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நேற்றுடன் நிறைவடைந்தது. பட்ஜெட் மீதான விவாதம், அமைச்சர்களின் பதிலுரைக்கு பிறகு ஆளுங்கட்சி, கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் திமுக ஆட்சியையும் முதல்வர் ஸ்டாலினையும் புகழ்ந்து பேசினர். அதை முதல்வர் ஸ்டாலின் தனது இருக்கையில் அமர்ந்தபடி ரசித்து கேட்டார். வழக்கமாக அவரது இருக்கைக்கு அடுத்த இருக்கையில் மூத்த அமைச்சரும் அவை முன்னவருமான துரைமுருகன் அமர்வது வழக்கம். அவருக்கு அடுத்தபடியாக துணை முதல்வர் உதயநிதி மற்றும் அடுத்தடுத்து சீனியாரிட்டியில் உள்ள அமைச்சர்களுக்கு இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உடல்நலக்குறைவால் துரைமுருகன் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார். எனவே அவர் சட்டசபைக்கு வரவில்லை. அவரது இருக்கை காலியாக இருந்த நிலையில் மிகவும் ஜூனியர் அமைச்சரான மகேஷ் திடீரென துரைமுருகனின் சீட்டில் அமர்ந்தார். உதயநிதியுடன் சிரித்து பேசியபடி அமர்ந்திருந்த அவர் எம்எல்ஏக்கள் முதல்வரை புகழ்ந்து பேசுவதை ரசித்து கேட்டுக் கொண்டிருந்தார். மூத்த அமைச்சரும் அவை முன்னவருமான துரைமுருகனின் சீட்டில் ஜூனியர் அமைச்சர் மகேஷ் அமர்ந்தது மற்ற சீனியர்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. பொதுவாக அவை முன்னவர், முதல்வர் போன்றோர் சட்டசபைக்கு வராத பட்சத்தில் அவர்களின் சீட் காலியாகத்தான் இருக்கும். அதில் பிறர் அமர்வது வழக்கம் இல்லை. அப்படி இருக்கையில் துரைமுருகனின் சீட்டில் மகேஷ் அமர்ந்ததை முதல்வர் ஸ்டாலினோ துணை முதல்வர் உதயநிதியோ கண்டுகொள்ளவில்லை. மாறாக மகேஷுடன் உதயநிதி சிரித்து பேசியபடி இருந்தார். முதல்வரும் அதை ஆமோதிப்பது போல் விட்டுவிட்டார். ஏற்கனவே கட்சியிலும் ஆட்சியிலும் உதயநிதியின் கை ஓங்கியிருப்பதாக சீனியர் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் புலம்பி வருகின்றனர். வரும் தேர்தலில் சீட் வழங்குவது முதல் திமுக மீண்டும் வென்றால் யார் அமைச்சராவது என்பது வரை உதயநிதியின் கையில்தான் அதிகாரம் இருப்பதாகவும் பேச்சு எழுந்துள்ளது. திமுகவில் சீனியர்கள் ஓரங்கட்டப்படுவது உறுதிப்படுத்தும் வகையில் மகேஷின் செயல் அமைந்துள்ளதாக மூத்த அமைச்சர்கள் சிலர் புலம்பியபடி சட்டசபையில் இருந்து புறப்பட்டு சென்றனர்.